119வது சங்கீதம் 165வது வசனம் இப்படியாக சொல்கிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஏசப்பா நம்ம கூட பேசுகிறதுக்கு அவர் ஈஸியாக கொடுத்த ஒரு வழி தான் இந்த பரிசுத்த வேதாகமம். இந்த வேதாகமத்தை நம்ம வாசிக்கும்போது இதன் வழியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கூட பேசுவார். அது மட்டும் இல்லை, இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தை தருவார். அது என்ன சமாதானம் அப்படின்னா, இந்த உலகம் கூட கொடுக்க முடியாத சமாதானத்தை ஆண்டவரால் தர முடியும். ஆண்டவர் கொடுக்குற சமாதானத்தில் நமக்கு சந்தோஷம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, பலன் உண்டு. இந்த சமாதானத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு. வேதத்தை நம்ம எப்படி நேசிக்கணும் அப்படின்னா, சும்மா தலைமாட்டில் வச்சுக்கிறதல்ல, வேதத்தை வாசித்து அதன்படி நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் இந்த சமாதானத்தை தர முடியும். இந்த சமாதானத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா வேதத்தை நேசிக்கணும், அதன்படி வாழணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த சமாதானத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்தை வாசிங்க, அதன்படி நடங்க, ஆண்டவர் தருகிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.